முஸ்லிம் அல்லாத நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளை அறிமுகப்படுத்தும் திட்டத்திற்கு ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஸ்லாங்கூரில் அதுபோன்ற திட்டங்களுக்கு இடமில்லை என இஸ்தானா அலாம்ஷா அரண்மனை வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறினார். ஸ்லாங்கூரில் அனைத்து இனங்கள் மற்றும் மத நம்பிக்கைகளை கொண்டவர்கள் தேசிய ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் தீவிரமாக வலுப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பொருத்தமற்ற ஒன்றாக அப்பரிந்துரை முன்மொழியப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் மக்களிடையே அமைதியின்மையை உருவாக்கி நல்லிணக்கத்தை சீர்குலைத்துள்ளதை சுல்தான் ஷரஃபுடின் சுட்டிக்காட்டினார். குர்ஆன் மற்றும் சுன்னாவின் மூலம் இஸ்லாம் சிறந்த வழிகாட்டுதலை வழங்குகிறது. எனவே இஸ்லாம் அல்லாத நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் முஸ்லிம்கள் வழி தவறக்கூடும் என்ற கவலைகள் தேவையற்றது. முஸ்லிம்கள் தங்கள் நம்பிக்கையின் மத எல்லைகளை நன்கு அறிந்துள்ளனர். நல்லது கெட்டது எது என்பதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் அவர்களிடம் இருப்பதால் அவர்கள் எளிதில் மயங்கிவிட மாட்டார்கள் என்றார் அவர். இஸ்லாம் தேசிய மதமாக இருந்தாலும் பல மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் கொண்ட நாடாக மத சகிப்புத்தன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்று சுல்தான் ஷரஃபுடின் மக்களுக்கு நினைவூட்டினார். மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கி முன்வைத்த அப்பரிந்துரையை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த உத்தேச திட்டத்தை அமைச்சரவை ரத்து செய்திருப்பதாக பிரதமர் அறிவித்துள்ளார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.